ஸோ யூ ஒர்க் ஃபார் ஏபிசி கம்பெனி. இப்போ வந்து இது பியூட்டிஃபுல்லான சினாரியோ. அவங்க வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் வச்சிருக்காங்க. மைக்ரோ சர்வீஸ்னா ஒரு இண்டிவிஜுவல் சர்வீஸ். ஸோ கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லயே சொல்லிடுறேன். மைக்ரோ சர்வீஸ் மோனோலித்துக்கு என்ன வித்தியாசம்? பல வருஷமா எல்லாருமே மோனோலித் ஆர்கிடெக்சரா தான் எழுதிட்டு இருந்தாங்க. எப்படின்னா பல்கியா இருக்கும், சிங்கிள் கண்டெய்னர்ல இருக்கும். அதே மாதிரி பேக் எண்ட், ஃப்ரண்ட் எண்ட் இதெல்லாமே டைட்லி கப்புள்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ சர்வீஸ் மாதிரி ஒரு ஆர்கிடெக்சருக்கு வரைச்சு இப்போ ஒரு அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா யூசர் லாகின், யூசர் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஒரு மைக்ரோ சர்வீஸ், ப்ராடக்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஒரு மைக்ரோ சர்வீஸ், ஆர்டர் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஒரு மைக்ரோ சர்வீஸ், ரிவ்யூஸ்லாம் தனி மைக்ரோ சர்வீஸ், கேட்டகரி தனி மைக்ரோ சர்வீஸ். இந்த மாதிரி தனித்தனி மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் பிரிச்சுட்டு வரைச்சு லூஸ் கப்ளிங் இருக்கும். இப்போ வந்து சப்போஸ் ஒருத்தனுக்கு லாகின் லாக் அவுட் தான் வேலை செய்யாது, ஆனா கண்டிப்பா அவனால வந்து ஆர்டர்ஸ் ஆர்டர்ஸ் இல்ல, ரிவ்யூஸ், கேட்டகரிஸ் இதெல்லாம் பார்க்க முடியும், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இல்ல ஒரு சில நேரத்துல ஆர்டர் ஃபங்க்ஷனாலிட்டில ஏதாச்சும் ஒரு எரர் இருக்கு, எக்ஸப்ஷன் இருக்குன்னா யூசர் லாகின் லாக் அவுட்லாம் ஒர்க் ஆகும், என்ன ஆர்டர் தான் பண்ண முடியாது அவனால. ஸோ இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் மெயினா வந்து நம்ம போகிறதே ரொம்ப ஹை லெவல்ல சொல்றேன், லைக் ஃபார் லூஸ் கப்ளிங் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அண்ட் அகைன் மைக்ரோ சர்வீஸ் மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் போக வச்சு அதை டிப்ளாய் பண்ணுறதுக்கு வந்து டாக்கர் மாதிரி ஒரு டெக்னாலஜி உள்ள வந்தது 2014 வந்து ஒரு மிகப்பெரிய பூன்னு தான் நான் சொல்லுவேன் அதை. ஏன் அது ஒரு மிகப்பெரிய பூன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே வந்து நம்மளால அப்ளிகேஷன்ஸை டிப்ளாய் பண்ண முடிஞ்சது, கன்சிஸ்டன்டா டிப்ளாய் பண்ண முடிஞ்சது, கன்சிஸ்டன்டா ஸ்கேல் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா? அந்த டாக்கர் பேஸ் பண்ணி இருக்கிற ஒன் ஆஃப் த சர்வீசஸ் தான் எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ். ஸோ இப்போ பேக் டு திஸ் கொஸ்டின், இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஸோ சப்போஸ் யாராச்சும் எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா இந்த சினாரியோ ஈஸியாவே புரியும் உங்களுக்கு. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பாத் பேஸ் ரவுட்டிங் பண்ணணும் அப்படின்றது ஃபார் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். எப்படின்னா ஸ்லாஷ் யூசர்ஸ் போனா ஒரு செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் போகணும், ஸ்லாஷ் ரிவ்யூஸ்ன்னு போனா ஒரு சில செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் போகணும், ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ் போனோம்னா ஒரு சில கண்டெய்னர்ஸ்க்கு போகணும், ஸ்லாஷ் கேட்டகரிஸ் போனா ஒரு சில கண்டெய்னர்ஸ் போகணும். இதுதான் பாத் பேஸ்ட் ரவுட்டிங்ன்றது நம்ம சொல்லுவோம். அவங்க எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்மளுக்கு 3 கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு சர்வீஸ் டிஸ்கவரிக்கு. ரெண்டாவது கேள்வி என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸ்கேலிங்க்கு. மூணாவது கேள்வி லாக்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஸோ எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அந்த கிளஸ்டருக்குள்ள சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த சர்வீஸுக்கு பின்னாடி இருக்கிறது தான் டாஸ்க் டெஃபினிஷன் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டாஸ்க் டெஃபினிஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு டாக்கர் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் தான். என்ன டாக்கர் இமேஜ் யூஸ் பண்ணுவீங்க, என்ன கண்டெய்னர் போட்டு, என்ன ஹோஸ்ட் போட்டு, அதுக்கப்புறம் லாக்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ்க்காக என்ன டைப் ஆஃப் லாகிங் டிரைவர் யூஸ் பண்ண போறீங்க, ஜேசானா, ஏடபிள்யூஎஸ் லாக்ஸா, ஸ்பிளங்கா, இன்னும் எக்கச்சக்க லாக் டிரைவர்ஸ் இருக்கு இந்த மாதிரி. ஸோ இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ளூவென்டியா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் லாக் டிரைவர்ஸ் இருக்கு. அதெல்லாமே நீங்க வந்து டாஸ்க் டெஃபினேஷன்ல தான் சொல்லுவீங்க. அதுவும் எவ்வளவு மெமரி வேணும், ஹார்ட் லிமிட் என்ன, சாஃப்ட் லிமிட் என்ன, என்ன என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை எங்கேருந்து எடுத்துட்டு வரீங்க, சிஸ்டம்ஸ் மேனேஜர் பேராமீட்டர் ஸ்டோர்ல இருந்தா, இல்லைன்னா ஜஸ்ட் டைரக்டாவே மென்ஷன் பண்றீங்களா, அதுக்கப்புறம் வந்து வாட் கைண்ட் ஆஃப் வால்யூம்ஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்க, பெர்சிஸ்டன்ட் வால்யூம்ஸ்னா இஎஃப்எஸ் போறீங்களா, இல்லைன்னா வந்து டாக்கர் வால்யூம்ஸே யூஸ் பண்ண போறீங்களா, இதெல்லாமே வந்து நீங்க டாஸ்க் டெஃபினேஷன்ல சொல்ல போறீங்க, இன்க்ளூடிங் என்ன டாக்கர் இமேஜ் அப்படின்றது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது சர்வீஸ் லெவல் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு நீங்க வரைச்சே இப்போ எத்தனை சர்வீஸ் வேணும் உங்களுக்கு, அது வந்து டீமனா ரன் ஆகணுமா, இல்லைன்னா வந்து உங்களுக்கு சர்வீஸா ரன் ஆகணுமா, தட் இஸ் அஸ் ரெப்ளிகாவா ரன் ஆகணுமா, அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஒன் டாஸ்க் பர் ஹோஸ்டா, இல்லைன்னா வந்து ஏசட் ரீபேலன்ஸ், இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது சர்வீஸ் லெவல் கான்ஃபிகரேஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் டிஸ்கவரி, அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் டிஸ்கவரி, ரவுட் 53 டிஎன்எஸ் பேஸ்ட் சர்வீஸ் டிஸ்கவரியா, இல்ல லோட் பேலன்சர் பேஸ்டு சர்வீஸ் டிஸ்கவரியா. அதுக்கப்புறம் ஸ்கேலிங், எப்படி உங்களோட கண்டெய்னர்ஸ் ஸ்கேல் பண்ண போறீங்க, என்ன மெட்ரிக் யூஸ் பண்ணி பண்ண போறீங்க, நீங்க நெட்வொர்க் யூட்டிலைசேஷனா, இல்ல சிபி யூட்டிலைசேஷனா, இந்த மாதிரி இல்ல கஸ்டம் மெட்ரிக்ஸா, அந்த மாதிரி ஸ்கேலிங் ஆப்ஷன்ஸ் பத்தியும் நீங்க சர்வீஸ்ல பாப்பீங்க. அது தவிர்த்து ஸ்கேலிங் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ்ல கண்டெய்னர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்கேலிங் பண்ண முடியாது, கண்டெய்னர்ஸ்க்கும் பண்ணலாம், அது தவிர்த்து கிளஸ்டருக்குமே பண்ணலாம். இந்த கிளஸ்டர் தான் அவுட்டர் என்டிட்டி.
அது கெப்பாசிட்டி ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை வச்சு நம்ம கிளஸ்டரையும் ஸ்கேல் பண்ணலாம், விச் மீன்ஸ் த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் யுவர் கிளஸ்டர். ஸோ நீங்க கண்டெய்னர்ஸையும் ஸ்கேல் பண்ணலாம், நோட்ஸையும் ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெப்பாசிட்டி ப்ரொவைடர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ்ல. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டோம். ஏன்னா கிளஸ்டர்ன்றது உங்களோட என்னெல்லாம் நோட்ஸ், அதுக்கப்புறம் அது வந்து ஃபார்கேட் கான்ஃபிகரேஷனா வேர் தி என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் டேக்கன் கேர் ஆஃப் பை த கிளவுட் ப்ரொவைடர், இல்ல ஈஸி டு பேஸ் கான்ஃபிகரேஷனா அப்படின்றது. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் AWS கன்சோலை பார்க்காமயே நான் வந்து இந்த என்டையர் செட் ஆஃப் கான்செப்ட்ஸ் சொல்லியிருக்கேன். கிளஸ்டர்னா என்ன, சர்வீஸ்னா என்ன, டாஸ்க் டெஃபினிஷன்னா என்ன, சர்வீஸ் டிஸ்கவரி, ஆப்ஷன்ஸ் ஃபார் ஸ்கேலிங், லாக்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ். இந்த அளவுக்கு டீடைல்டா நீங்க வந்து இன்டர்வியூல ஆன்சர் பண்ணணும். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இன்டர்வியூவர் தலை தெறிக்க ஓடி போவான். இதுக்கப்புறம் நம்ம என்னையா கேட்கறது அப்படின்ற அளவுக்கு அவன் மைண்ட் ஃபக் ஆவான். அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த அளவுக்கு டெப்தா பேசணும். நான் AWS கன்சோலியே பார்க்காம நான் இவ்வளவு தூரம் டெப்தா கான்ஃபிகரேஷன் பேசுறேன் அப்படின்னா அப்போ வந்து இட்ஸ் பிராக்டிஸ். ஸோ இந்த நொடியில பிராக்டிஸ்ன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 100 கிளஸ்டர் கிரியேட் பண்ணியிருப்பேன் ECSல. ஸோ அதனால ஒரு கான்ஃபிகரேஷனுமே நம்ம மைண்ட்ல இருக்கும். இது பாசிபிளா இல்லையா? அதே மாதிரி என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ECSல ஒர்க் பண்ணாச்சு. நான் கையோட போயிட்டு சும்மா ஒரு கால்ல உட்காருவேன். அவங்க அவங்களோட கான்ஃபிகரேஷன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கச்சே பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ்ன்னு பண்ண ஒரு கான்ஃபிகரேஷனுமே நம்ம மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதுல பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட், மேன் ஆர் உமன் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் இன்டர்வியூல லெங்க்தா பேச முடியும், கரெக்டா பேச முடியும், கருத்தா பேச முடியும். ஓகேங்களா?